ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட்டில் பிளேயிங் 11 யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து நடந்துட்டு வருது. அதில் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் இந்தியா சூப்பராக வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து பிளேயிங் 11 இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட டீமு. ஸோ எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டீம் செலக்ட் பண்ணால் எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா கேப்டன். ஸோ கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா இருப்பார். ஸோ அடுத்தது வந்து விராட் கோலி, அடுத்தது வந்து ஜெய்ஸ்வால். ஸோ இது ஓப்பனிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் இறங்குவாங்க. அடுத்தது 1 டவுன் வந்து விராட் கோலி இறங்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஒருவேளை சுப்மன் கில்லுக்கு வந்து இன்ஜுரி சரியாயிருச்சு அப்படின்னா சுப்மன் கில் எடுக்கலாம். அதர்வைஸ் வந்து நம்ம சர்ஃப்ராஸ் கானை வந்து எடுக்கலாம். ஸோ லாஸ்ட் டைமே வந்து தேவதத் படிக்கல் எடுத்து ஒன்றுமே வந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ ஈஸியாக விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இந்த தடவை படிக்கலுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த பேட்டிங்கில் 4 பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் நிதிஷ் ரெட்டி வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிதிஷ் ரெட்டி எடுக்கலாம். பேட்டிங்லேயுமே வந்து போன டைம் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே விளையாண்டார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே ஓகே தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ் ரெட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா கடைசியாக வந்து நல்லா ரொம்ப ஸ்பீடாக விளையாண்டார். 2020 மாதிரி விளையாண்டார். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுத்தோம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், பட் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் லெவல் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த தடவை ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து பேட்டரில் வந்து 4 பேர், அடுத்தது வந்து இங்கே ஆல்ரவுண்டரில் 2 பேர், மொத்தம் வந்து 6 பேர் ஆச்சு. அடுத்து வந்து விக்கெட் கீப்பரில் வந்து ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பர். பட் ராகுல் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் கேஎல் ராகுலையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். துருவ் ஜுரேலை போன தடவை எடுத்தாங்க. 3 விக்கெட் கீப்பர் எதுக்குன்னே தெரில. ஸோ இப்போ துருவ் ஜுரேல் வந்து தேவையில்லாத ஒன்று. ஸோ அதனால் வந்து நம்ம ரிஷப் பந்த் அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் எடுத்துக்கலாம். துருவ் ஜுரேல் இந்த தடவை வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து வந்து இப்போது வந்து இது வரைக்கும் வந்து நமக்கு 8 பேர் ஆச்சு. அடுத்தது பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பும்ரா. ஸோ அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ பும்ரா கண்டிப்பாக வேணும். அடுத்தது வந்து ஹர்ஷித் ராணா. ஸோ ஹர்ஷித் ராணா போன தடவை ஓரளவுக்கு போட்டார். அடுத்தது முகமது சிராஜ். ஒருவேளை வந்து ஹர்ஷித் ராணா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணாவை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த தடவை வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 11 ஆச்சு, பிளேயிங் 11 ஆச்சு. ஸோ டோட்டலாக பவுலர்ஸில் 3 பேர், அடுத்து விக்கெட் கீப்பர்ஸில் வந்து 2 பேர், அடுத்து வந்து ஆல்ரவுண்டர்ஸில் 2 பேர், பேட்டிங்கில் வந்து 4 பேர். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் டீமாக இருக்கும். ஸோ இந்த டைமும் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக லீட் கொடுக்கலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆல்ரெடி இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஸோ அதையும் வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.